தலைமுறைனா என்ன அப்படின்னாக்க முதலில் இந்தியாவை ஆட்சி செய்தது ஆரியர்கள் அல்லாதவர்களே. கைவசப்படுத்த முடியாம பல பிரதேசங்களுக்கு, அது முக்கியமான பிரதேசம் அப்படின்னாக்க மகத பேரரசு ஆரம்பிச்ச காலம், ஆங்கில ஆட்சி காலத்துல இதே இந்தியா 3 பகுதியை பிரிஞ்சிருந்தது. இதை காணவும் கண்டு நாணவும் உமக்கு காரணம் உண்டென்றால் அவமானம் எனக்குண்டோ? அன்புள்ளம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான ஜேபி வணக்கம் கூறுவது ஆசான் அன்பழகன். மாமேதை அம்பேத்கரின் சிந்தனையும் கருத்தியலும் பலரின் நோக்குதலில் புது வடிவம் பெற்றுவிட்டதால் உண்மை தன்மையுடன் செய்திகளை அனைவருக்கும் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு சனாதனம் என்றால் என்ன என்றும், ஆரியர்களின் வருகை இந்தியாவில் துணைக்கண்டத்தில் ஏற்பட்டதை பற்றியும், ஆரம்ப கால ஆரியர்களின் 4 வர்ண கோட்பாடு தோற்றத்தையும் முந்தைய பதிவுகளில் நாம் கண்டோம். இந்த ஆரம்ப காலத்தில் நாம் சொல்வதற்கு முக்கியமான காரணங்கள் 4 வர்ண கோட்பாடுகளின் அடிப்படை தோற்றத்தை புரிந்து கொள்ளாமல் வரப்போகின்ற பதிவுகளில் சாதியின் தோற்றத்தையும் அதனுடைய வளர்ச்சியையும் புரிந்து கொள்வது சற்று கடினமான செயல் என்ற காரணத்தினால் சென்ற பதிவிலே நாம் 4 வர்ண கோட்பாடுகளின் ஆரம்பத்தை நாம் கொடுத்திருந்தோம். தயவு செய்து அதை பார்க்காதவர்கள் முந்தைய பதிவுகளை பார்த்து பயனடையுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பல அறிஞர்களும் ஆராய்ச்சியாளர்களும் இந்திய வரலாறு ஆரியர்கள் வருகையிலிருந்து துவங்குவதாக கூறுகிறார். குறிப்பாக கிமு 1500 கிமு 500 வரை உள்ள காலகட்டத்தை வேத காலம் என்று அழைக்கிறார்கள். ஆனால் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இந்திய வரலாறு மகத பேரரசின் எழுச்சியிலிருந்து துவங்குவதாக கூறுகின்றார். ஏனென்றால் வேத காலம் ஒரு இருண்ட காலம். அந்த கால நிகழ்வுகள் வெகுவாக வேதங்களில் உள்ள பதிவுகளை கொண்டே கூறப்பட்டு வருகிறது. எனவே வேதம் ஒரு சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்ட நூல். சமஸ்கிருத மொழியின் தோற்றமும் அதனுடைய எழுத்து வடிவமும் கிமு 7ஆம் நூற்றாண்டுக்கு பின் தான் நடைபெற்றதாக ஆராய்ச்சியாளர்கள் ஆணையிட்டு கூறுகிறார்கள். எனவே வேத காலம் என்று அழைக்கப்படும் தீபகற்பத்தின் இருண்ட காலத்தை பற்றிய செய்திகளின் உண்மை தன்மையை மிகவும் ஆராய்ந்த பின்னரே உணர முடியும். இதை பற்றி ஆராய்ந்த அம்பேத்கர் அதை பற்றி விட்டு போன கண்ணிகளை இணைத்து கட்டமைக்கும் பணியில் ஈடுபட்டமைக்கு நான் எவ்வகையிலும் வருந்த வேண்டிய அவசியம் இல்லை. அதே போன்று இதனால் என் ஆய்வு எவ்விதத்திலும் வலிமை குன்றிவிடவில்லை. ஏனென்றால் எங்குமே வெறும் யூகத்தின் அடிப்படையாக வைத்து மட்டும் இணைப்புகளை கண்ணிகளை உருவாக்கிவிட முடியாது. என் ஆய்வின் பெரும்பகுதி மெய் நிகழ்வுகளின் அவற்றிலிருந்து பெறப்பட்ட அனுமானங்களை அடிப்படையாக கொண்டது. இவ்வாறு மெய் நிகழ்வுகளின் அவற்றிலிருந்து பெறப்பட்ட அனுமானங்களை ஆதாரமாக கொண்டிராத இடங்களில் எனது ஆய்வு பெருமளவு நம்பக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலை சான்றுகளை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. என் மீது நம்பிக்கை வைத்து எனது ஆய்வை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாசகர்களை நான் கோரவில்லை. நான் கூறியிருப்பது பெருமளவு நம்ப தகுந்தது என்பதை எடுத்து காட்டியிருக்கிறேன். மிக பெருமளவு நம்ப தகுந்தது என்று கூறுவது ஒப்புக்கொள்ளத்தக்க முடிவுக்கு போதிய ஆதாரமாகாது என்று சிலர் வாதிடக்கூடும். ஆனால் இது கல்வி செருக்கு மிக்க போலிவாதமே தவிர வேறென்று. இவ்வாறு அந்த இருண்ட காலத்தை பற்றி ஆராய்ச்சி ஈடுபட்ட பொழுது அம்பேத்கர் அவர்களின் கூற்று கேட்டோம். ஆக இந்த இருண்ட காலத்தை ஆரியர்களின் இலை குளிர் காலமாக பாவித்து அந்த காலகட்டத்தில் நடைபெற்ற சமூக அரசியல் மாற்றங்களை இருக்கின்ற தரவுகள் கொண்டு புரிந்து கொள்வோம். இந்திய தீபகற்பத்துக்கு ஆரியர்கள் நாடோடிகளாக, படிப்பறிவு அற்றவர்களாக, கூட்டமாக பல ஆண்டுகள் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தார்கள். வந்த பொழுது இங்கு அப்போது குடியமர்ந்து இருந்த மக்களை தாசர்கள், தசிகள், நாகர்கள், திராவிடர்கள், அசுரர்கள் என்று அழைத்தார்கள். இதில் சிதறுண்ட மக்களும் அடங்குவார்கள். இவை அனைத்தும் பல இனங்களின் பல இனக்குழுக்களை கொண்ட சமூகங்களின் பெயர்களே ஆகும். அந்த காலத்தில் பல குழுக்கள் கொண்ட சமூகமாக அமைந்திருந்தது சமூகம். ஆகவே அந்த சமூகம் என்பது முதலாவதாக ஒரு குடும்பம் என்பது தற்காலத்தில் சுமார் ஒரு 5 நபர்களை கொண்டவர்களாக இருக்கிறது. ஆனா அக்காலத்தில் சுமார் 10 நபர்களை கொண்ட அம்மா, அப்பா, மகன், மகள் உள்ள மொத்த குடும்பமா ஒரு 10 பேர், அது 8 பேர்ல இருந்து 10 பேர் உள்ள குடும்பமா இருக்கும். அப்ப ஒரு குடும்பம். அதே போன்று பல குடும்பங்கள் இருக்கும். அதே மாதிரி கிராமங்கள், அடுத்த கிராமங்கள்லயும் அது மாரி குடும்பங்கள் இருக்க வாய்ப்பு. இது போன்று இப்ப இந்த பல குடும்பங்கள் சேர்ந்த இந்த குழுவுக்கு பேரு சிறு குழு அல்லது குலக்குழு. அதுதான் இது.
சிறு குழு குழக்குழு. இந்த இந்த குடும்பங்கள்லாம் ஒன்னா சேர்ந்த பிற்பாடு இது ஒரு குழுவா அமைஞ்சிருது. அந்த குழு குலகுழுவா மாறிடுறாங்க. இந்த குழுவுக்கும் ஒரு உறவு வரும். கொடுக்கல் வாங்க, பொண்ணு கொடுத்து பொண்ணை எடுத்துக்க முடியும். அப்படி பொண்ணு எடுத்து இதே மாதிரி ஒரு குடும்பம் வச்சாதீங்க, நிறைய இடம் இப்படி இருக்கும். பல கிராமங்கள் இருக்கும். ABCD நிறைய வரும். இது A, இது B, இது C, D, அதே மாதிரி நிறைய வச்சுக்கோங்க. இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்ப Aக்கும் Cக்கும் கொடுக்கல் வாங்க இருக்குது. இவங்க பொண்ணு கொடுத்து இவங்க பொண்ணு எடுத்துக்கிறாங்க, இவங்க எடுத்து பொண்ணு கொடுத்து இவங்க, இதே மாதிரி இவங்களும் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துக்கிறாங்க. பொண்ணு எடுத்து இப்ப இவங்க முறை குழு, குல முறை குழு. என்ன முறை? கொடுக்க வாங்க வச்சுக்கிறாங்க. பெண்ணு கொடுத்து பெண்ணு எடுத்துக்கிறாங்க, குல முறை குழுன்னு வைக்கிறாங்க. இதே மாதிரி நிறைய குலமுறை குழுவுகள் அங்கங்க ABC இருக்கிற மாதிரி அந்தந்த இடத்துல இருக்கும். அவங்க எல்லாம் சேர்ந்து குலமுறை பிரிவுகள் செட் ஆகுது. அந்த செட்டு பாத்தீங்கன்னா புரியுது. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சிறு குழு கொடுக்க வாங்க வச்சிருக்க குலமுறை குழுல பிரிவு. இவங்க ஒரு பிரிவு இருப்பாங்க, அவங்க ஒரு பிரிவு இருப்பாங்க. இத தெளிவா அடுத்து இந்த பல குலமுறை பிரிவுகளை கொண்ட பேரு இனக்குழு அல்லது இன பிரிவு. இதை தெளிவா திடீர்னு ஆசைப்பட்டீங்கன்னாக்க மதுரை மாவட்டத்துல இந்த குலதெய்வ கோயில்லாம் நிறைய இருக்குது. அந்த இதுல இது மாதிரி செட்டப்ஸ் எந்த கோயிலுக்கு கும்பிடுறாங்களோ அவங்கள ஒரு புள்ள கொடுத்துக்குவாங்க, எந்த கோயிலுக்காங்களோ பொண்ணை எடுத்துக்குவாங்க. இந்த செட்டப்ஸ் அவங்கள்ட்ட தான் இருக்கும், வேற யாருக்கும் இருக்காது. இந்த இனக்குழுவுக்கும் இன பிரிவுக்கும் மொத்தமா பல இனக்குழு பல இணைக்கிறது இருந்தாக்கா அது பேரு சமூகம். ஒரு சமூகத்துல பல இனக்குழு, பல அந்த ஒரு இனக்குழு பல குலமுறை குழு, பல குலமுறை குழுல பல குலமுறை குழு பல பிரிவு இருக்கும். பிரிவுல அப்புறமேட்டு சிறு குழுவுக்கு வந்துடும். இப்படி ஒரு செட்டப்ஸ் வச்சிருந்தாங்க. அந்த செட்டப்ஸ் அப்படியே பல்கி பெருகி சமூகமா மாறிடுச்சு. இதை நம்ம இவ்வளவு தூரம் பேசுறதுல என்ன யூஸ் இருக்கு? நம்ம ஏதாவது செய்தி நமக்கு கிடைக்குதா அப்படின்னாக்க முக்கியமான செய்திகள். ஒண்ணு, இந்த சிறு குடும்பங்கள் இருக்கு இல்லைங்களா, ஒவ்வொரு குடும்பத்தோடைய தாரைகள், அதாவது உண்மையா சொல்ல போனாக்க இப்ப ஒரு குடும்பம்னாக்க ஒரு அம்மா அப்பா, அவங்களுக்குள்ள மகன்கள், அதுக்கப்புறம் பேரப்பிள்ளைங்க. இந்த பேரப்பிள்ளைங்க செட்டப்ஸ் வந்தோன்னு எல்லாமே பிரிஞ்சு போயிடுவாங்க. அந்த பிரிவது வரலையும் மொத்தமா குடும்பம் இருக்கவங்களுக்கு ஒரு 3 தலைமுறை ஒரே இடத்துல அமைகிறாங்க. அப்படின்னா தலைமுறைனா என்ன அப்படின்னாக்க, தலைமுறைனா பல வகையில சொல்லுவாங்க. ஒண்ணு, 16 வருஷத்துல இருந்து 25 வருஷத்துல உள்ள ஒரு செட்டப் தலைமுறை, ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சில இடத்துல 16 சொல்லுவாங்க, 18 சொல்லுவாங்க, 20 சொல்லுவாங்க, 27 எதெல்லாம் சொல்றாங்க. அந்த ஜெனரேஷன்றத 16ல இருந்து 25 வரலையும் சொல்றாங்க. நம்ம 25 கணக்கு வச்சுக்கிட்டு செய்யலாம். இப்போ ஒரு ஜெனரேஷன்ல இருந்து மாறின கணக்கு, ஒரு ஜெனரேஷன் நிறைய குடும்பங்கள் மாறுது. அந்த குடும்பங்கள் எல்லாம் தனக்கு ஒரு அடையாளம் தேவை என்பதற்காக இறந்து போன அல்லது உயிருள்ள பிராணிகளை அவங்க குல மரபு சின்னமா வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு குடும்பத்தோட கிளைகளும் மொத்தத்துல குலமரபு சின்னம் வச்சிருப்பாங்க. சரி, இந்த குலமரபு சின்னம் வச்சது மாதிரி இந்த குடும்பங்கள் எல்லாம் அப்படியே சேர்ந்து வரப்ப என்ன செய்யுதுனாக்க, ஒரே மாதிரி குலமரபு சின்னம் வச்சிருக்கோம் எல்லாத்தையும் குலம் அல்லது கோத்திரம் என்று அழைப்பாங்க. இது ஒரே கோத்திரத்துக்காரவங்க திருமணம் செஞ்சுக்க மாட்டாங்க. அது ஒரே கோத்திரத்தில் உள்ளவங்க திருமணம் தடை செய்யப்பட்டிருக்கு. அடுத்து, ஒரு இனத்தோடைய அவங்க எந்த இனத்தை சேர்ந்தவங்க பழங்காலத்துல இருந்தா அவங்க யாரு எந்த இனத்தை சேர்ந்தவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு ஒண்ணு உடல் பிரிவோடைய சோதனையை வச்சு கண்டுபிடிச்சாங்க. அடுத்தது அவங்க வச்சு இந்த குலமரபு சின்னத்தை வச்சு கண்டுபிடிச்சாங்க. இன்றைய அளவுல DNA வச்சு அவங்க என்ன மரபு எந்த குலத்தை சேர்ந்தவங்க இருந்திருப்பாங்க அப்படின்னு நிர்ணயிக்கிறதுக்கு இப்ப பல DNA சிஸ்டம் வச்சிருக்காங்க. இப்படி ஒரு புதிய கண்டுபிடிப்புல ஏதாவது ஒரு எலும்பு கூட அல்லது இதை கிடைச்சிச்சுன்னா அது எந்த குலத்தை சேர்ந்த, எந்த நாட்டை சேர்ந்த, எப்படி எந்த காலத்தை சேர்ந்த கண்டுபிடிக்கிறதுக்கு முதல் அவங்க ஒரு உடற்கூறை வச்சு ஆய்வு வச்சு செஞ்சு கண்டுபிடிச்சாங்க. இப்ப DNA சிஸ்டம் இருக்குது. அடுத்தது, ஒரு குலமரபு இருக்கிற ஒரு குலம் சின்ன இருக்குன்னு வச்சுங்களேன், குலமுறையில இருக்கிற அந்த சமூகத்துல அவங்க எந்த சமூகம் அடையாளம் தரது 2 தான் தரும். ஒன்று மொழி, அடுத்தது வட்டாரம். ஒருத்தர் எந்த மொழியில இருக்காங்க, எந்த வட்டாரத்துல உதாரணமா அதான் அடையாளம். இப்ப தமிழ்நாட்டில் இருந்தாங்கன்னாக்க தமிழ் மொழி அவங்களுக்கு ஒரு அடையாளம். கேரளாவில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கேரளாவுக்கு அவங்களுடைய அடையாளம் மொழின்னு மலையாளம். அதே மாதிரி திருநெல்வேலிக்கு எந்த ஊர்ல இருக்கீங்கன்னா திருநெல்வேலி அந்த வட்டாரத்தை அவங்க அடையாளம் காட்டுவாங்க. அது மெட்ராஸ், அவர் தஞ்சாவூர் சொன்னாங்க. அந்த வட்டாரத்தை ஒருத்தருடைய ஒரு தனிநபர் சமூகத்தோடைய அடையாளம் ஒண்ணு மொழியாகவும் அல்லது வட்டாரம் பிற்காலத்தாவது நாடாக மாறுவதற்கும் ஒரு பெரிய வாய்ப்பு உண்டு. அடுத்து முக்கியமானது,
இந்த சமூகம்னு இல்லை, இந்த குழுக்கள் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம சமூகம்னு சொல்றோம். இந்த சமூகத்துக்கு தனியா எந்த ஒரு லட்சியமும் இருக்காது. கடவுளும் கிடையாது. தமிழ்நாட்டுக்கு தனியா ஒரு லட்சியம் இருக்குதா? இல்ல. தமிழ்நாட்டுக்கு தனியா ஒரு கடவுள் இருக்குதா? இல்ல. ஆனா தமிழ்நாட்டில் இருக்கிற பல குழுக்களுக்கு தனியா அவங்களுக்கு கடவுளும் உண்டு, தனியா லட்சியமும் உண்டு. இதுதான் பொது சிந்தனை. சமூகம் என்பதற்கு பொது சிந்தனை உண்டே தவிர தனியா ஒரு லட்சியம் கிடையாது. இப்ப நம்ம சொன்னது எல்லாமே வந்துங்க ஒரு குறிப்பிட்ட ஆரியர் அல்லாத பிரிவினையை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். இது எல்லாமே நடக்கிறது இல்லாம ஆரியர்கள் அல்லாதவங்க. ஆனா ஆரியர்களுக்கும் தனி வழி வச்சிருந்தாங்க. அவங்க என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? ஆரியர்கள் என்ன செஞ்சாங்கன்னாக்க, இந்த குழுக்கள் அப்படின்னு சொல்றதுக்கு பாரி அவங்க மாற்றி ஜனம் அல்லது அவஸ்தி, இது சிறு குழு. சிறு குழுவுக்கு அவங்க கொடுத்துக்கிட்ட பேர் வந்து ஜனம் அல்லது அவஸ்தி. அடுத்தது சாஜாதா அப்படின்னாக்க ரத்த உறவு கொண்டவங்கன்னு அர்த்தம். இனக்குழு உள்ளவன ரத்த உறவு கொண்டவங்களுக்கு, இவங்கெல்லாம் ரத்த உறவு கொண்டவங்கன்னு அர்த்தம். அடுத்தது விராஜா, பிரிஜா, இதெல்லாம் யாருன்னாக்க இனக்குழு பிரிவு சொல்லுங்க. குலமுறை பிரிவு சொல்ற பார்த்தீங்களா? இதே மாரி அவங்ககிட்ட இருந்த குலமுறை பிரிவு. இதுக்கு அப்புறமேட்டு அவங்க என்ன வச்சுக்கிட்டாங்கன்னாக்க சகாப்தம். சகாப்தம்ன்றது அவங்க எத்தனை நம்பர் சொல்லுவாங்க, ஒரு சமூகத்தை மொத்தம் எத்தனை நம்பர் இருக்காங்கன்னா ஒரு ஜனத்தொகையுடைய அளவு சொல்றது, மக்கள் தொகையுடைய அளவு. சகாப்தம்னு அவங்களுக்கு சகாப்தம் அளவு சொன்னாங்க அவங்க. இப்ப இங்க இருக்கிறது இங்க இருக்கு 3 தான் இங்க பிரிவு இருக்கு. அங்க ஒரு 5 பிரிவு மாறுனுச்சு. இந்த பிரிவு மட்டும் தான் வச்சிருந்தாங்க. இதை முக்கியமா கவனிக்க வேண்டிய என்னன்னாக்க அவங்கள்ட்டையும் தனியா இன குழுக்கள் இருந்தது. இப்ப ஆரியர் அல்லாதவங்கள்ட்டையும் இனக்குழு இருந்துச்சு, ஆரியர்கள்ட்டையும் இனக்குழு இருந்துச்சு. அதுக்கு உதாரணமா ரிக்வேதத்துல அவங்களோட இனக்குழு இருந்ததுன்னா 6 முக்கிய இனக்குழு அவங்க குறிப்பிடுறாங்க. 1 கிரிச்சுக்கள், 2 துருக்கள், 3 பரதர்கள், 4 துர்வாசர்கள், 5 துர்ஹீவ்கள், 6 வந்து யதுக்கள். இப்படி 6 பிரிவு இருக்கிறதாக அவங்க வகை இருந்த சமூக அவங்க பிரிவு உள்ள மக்கள் இருந்த கூட்டங்கள் இருந்தாங்க. அவங்க ஒவ்வொரு குழுவும் தனித்தனி இனக்குழுவா இருந்தாங்க. அதுல முக்கியமான கவனிக்க வேண்டிய என்னன்னாக்க, இந்த துர்வாசகர் என்பவங்களையும் யதுக்கன்றவங்களையும் அடியாள் மாரி அங்க பேர்சியாவுல இருந்து கூப்பிட்டுட்டு வந்தாங்க. இங்க மற்றவங்க எல்லாம் இங்க இருந்த ஒரு பிரிவா இருந்தாலும் அந்த 2 பேர் மட்டும் அங்கிருந்து கூப்பிட்டு வந்தாங்க. இது எப்படி ஏன் கூப்பிட்டு வந்தாங்க அப்படின்றத பின்னாடி வந்து இதோடைய நம்ம இலக்கியங்கள் பாக்குறப்ப ரொம்ப தெளிவா நம்ம பார்ப்போம். ஏன் அப்படியே இப்ப இதுல விட்டுட்டோம்னாக்க ஒவ்வொரு இனக்குழுவையும் அவங்க எப்படி வந்து மாற்றங்கள் செஞ்சு தன்னோட இணைச்சுக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறோம். அவர் பெரிய காரணங்களை பார்ப்போம். ஆக இப்ப இவங்க எல்லாமே வந்தாங்க. வந்தவங்க எல்லாருமே சப்த சிந்து பக்கத்துல அவங்க தங்கினாங்க. சப்த சிந்து வரை தங்கி இருந்தவங்க ஜனத்தொகை பெருக்கத்தின் காரணமாக, மக்கள் பெருக்கத்தின் காரணமாக அங்கிருந்து பழகி கொஞ்சம் கொஞ்சமா உள்ளார வர ஆரம்பிக்கிறப்ப அங்கிருந்த மக்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு போட்டி, சண்டை உருவாகுது. அதாவது ஆரியர்களுக்கும் ஆரியர் அல்லாதவங்களுக்கும் ஒரு பெரிய சண்டை மூழுது. ஏன்னா ஆக்கிரமிப்பு ஆரம்பிக்கப்பட்ட பிற்பாடு அவங்கள்ட்ட உள்ள போட்டிகள் தரப்படுது. அப்ப தன்னுடைய இதை வந்து சப்த சிந்துல இருந்து கங்கை சமத்துவத்துக்கு அப்படியே கொண்டு வராங்க. அப்படி வந்தப்ப இந்த ஆரியர்களுடைய பெருக்கம் முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது. இப்ப இது வந்து காந்தாரன்றது இந்த இடத்துல இருக்குது. இங்கேருந்து இது வரலையும் சப்த சிந்து வரலையும் அவங்க ஆக்குபை பண்ணி வச்சிருந்தாங்க. இப்ப இதுல இருந்து அவங்க புறப்பட்டு அப்படியே வராங்க. இந்த இடத்தெல்லாம் ஆக்குபை பண்றாங்க. பண்ணிக்கிட்டே வந்தவங்க இது வரலையும் இன்றைக்கு இருக்க உத்தரப்பிரதேசம் வரலையும் வராங்க. அதே மாதிரி மத்திய பிரதேசம் ஆக்குபை பண்ணிடுறாங்க. அதே மாதிரி கீழே மகாராஷ்டிராவோட பெரும் பகுதியையும் ஆக்குபை பண்றாங்க. இன்னைக்கு இருக்க குஜராத் எல்லா பகுதியையும் அவங்க வந்து தன் கைவசப்படுத்திக் கொள்கிறார்கள். அப்பொழுது அவங்க கைவசப்படுத்த முடியாம பல பிரதேசங்களுக்கு, அது முக்கியமான பிரதேசம் அப்படின்னாக்க பீகார், மேற்கு வங்காளம், ஒரிசா, இங்க கோதாவரி பள்ளத்தாக்குன்னா மிகப்பெரிய அந்த ஆந்திர பிரதேசத்துல பெரும்பகுதி. இப்ப நல்லா கவனிக்க வேண்டிய என்னன்னாக்க இந்த பகுதி எல்லாத்தையும் அங்கிருந்த மலைவாழ் மக்களும்
அங்க இருந்த பழங்குடிகளும் அங்க அந்த இடத்த புடிச்சுக்கிட்டாங்க. இவங்களால அங்க போய் பிடிக்க முடியல. இந்த இடத்தை பார்த்துட்டு நீங்க ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்கும். தென்னிந்தியாவுக்கு அவங்க வரவே இல்லை. ஆக இந்த பகுதியை முழுசும் ஆரியர் அல்லாதவர்கள் எடுத்துக்கிட்டாங்க. ஆரியர்கள் இங்கேருந்து வந்து மத்திய பிரதேசம், யூபி அந்த இடத்துல ஆக்குபை பண்ணிக்கிட்டாங்க. இது கிமு 8ஆம் நூற்றாண்டு ஆயிடுது. இந்த பெருக்கங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு 8வது நூற்றாண்டு வந்துருச்சு. 8ஆம் நூற்றாண்டு வந்த பிற்பாடு ஒரு பெரிய மாற்றம் இந்திய துணைக்கண்டத்தில் நடக்குது. அது எப்படின்னாக்கா, இதுவரை நகரமே இல்லாத இது ஊரு இப்ப நகரமயமாக்கப்படுறதுக்கு ஆரம்பிக்கப்படுது. முதல் 22 நகரங்கள் நடந்ததாக சொல்றாங்க. ஆனா பிற்காலத்துல அதை 16 ஜனபடாஸ் அப்படின்றாங்க. அது பிற்காலத்துல அந்த 16 அடிச்சுக்கிட்டு அந்த ஜனபடாஸ் எங்க காந்தாரத்துல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே இது வரலையும் வருது. எந்த இடத்துல எல்லா இடத்துலயும் வருது. அந்த இடத்துல தான் 16 ஜனபடாஸ் இருந்துச்சு. அவங்களுக்குள்ள சண்டை போட்டு 4 பகுதியா மாறுறாங்க. அந்த 4 பகுதியில முக்கியமான பகுதி எதுனாக்கா, ஒண்ணு அவந்தி. அவந்தின்றது எந்த ஏரியா சொல்றாங்க அப்படின்னாக்கா, மால்வாட நினைக்கிறேன். நீ விந்திய சாத்புரா மலைக்கும் இந்த பக்கம் இருக்கிற ஏரியாவுக்கு முடிச்சு மால்வான்னு சொல்லுவாங்க. இந்த அவந்தின்றது அந்த தலைநகர் எது அப்படின்னாக்க உஜ்ஜயினி. உஜ்ஜயினோட தலைநகர். 2வது வாட்ஸாவோட தலைநகர் அலகாபாத். 3 கோசலம். மிக முக்கியமான கேந்திர பிரதேசமா ஆரியர்களுக்கு இருந்தது இந்த கோசலம் தான். கோசல தலைநகர் அயோத்தி. 4வது மகதம். இந்த மகதம் ஆரியர் அல்லாத பகுதியவர். இது 3 ஆரியர்களுக்கு உட்பட்டது. இது 4வது மகதம் ஆரியருக்கு இல்லாதவர். இந்த 4 இருக்குது. இந்த வளர்ச்சி நடந்த பிற்பாடு தன்னை முதன்மைப்படுத்தி முதன்முறை வளர ஆரம்பிச்சது மகதம். இந்த மகத பேரரசு தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறாங்க. மகதம் தான் ஃபர்ஸ்ட் தன்னோட வளர்ச்சியை ஆரம்பிக்கிறாங்க. அத ஃபர்ஸ்ட் வளர்ச்சி. இதுல என்ன பெரிய முக்கியமானதுன்னா, மற்றவங்களுக்குள்ள வித்தியாசம் எப்படின்னாக்க, இந்த மகதம் என்ற அந்த இடம் மட்டும் ஜனநாயக முறைப்படி ஆட்சி நடத்தக்கூடிய ஒரு இடமா இருந்தது. அதாவது அங்க ஊர்ல இருக்க முக்கிய குழுக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து உட்கார்ந்து பேசி, அதுல முக்கியமான குழுக்கள்லாம் அவங்களோட தமக்குள்ள ஒரு ஒப்பந்தம் நடத்திக்கிறாங்க. இந்த ஒப்பந்தத்து பிரகாரம் அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னாக்க, எப்பப்ப ஒரு ஆட்சிக்கு ஒரு குழு ஆட்சிக்கு வந்த பிற்பாடு அந்த குழு முடிச்ச பிற்பாடு அடுத்த குழு வர்றது, அப்படி தனக்குள்ள ஒரு உடன்படிக்கையும் ஒப்பந்தம் பண்ணிக்கிறாங்க. முறை வைத்து செய்வது என்று கொண்டு வந்து கொண்டார்கள். அப்படி முதலில் இந்த முறை வைத்து ஆட்சிக்கு வந்தவரின் பெயர் சிசுநாக். இது நாக வம்சத்தை சேர்ந்தவர். இந்த நாக வம்சத்தை சிசுநாக் ஆட்சிக்கு வந்த பிற்பாடு அந்த மகதம் சின்ன நாடா இருந்தது ஒரு பெரிய பிரதேசமா தன்னை வளர்த்துக்கிட்ட பிற்பாடு அந்த இது ஒரு பெரிய நாடா ஆரம்பிச்சு. இவங்களுக்கு அப்புறமேட்டு சிசுநாக் அந்த நாக வம்சத்துக்கு அப்புறமேட்டுக்கு அடுத்தது வந்தவங்க யாருன்னாக்க ஹரியான்கா வம்சத்தை சேர்ந்த பிம்பிசாரர் ஆட்சிக்கு வரார். பிம்பிசாரர் ஆட்சிக்கு வந்த பிற்பாடு தான் அவரு தன்னுடைய திறமையின் காரணமா 80,000 கிராமங்களை ஒன்றாக்கிய ஒரு நாடாக மாற்றுகிறார். 80,000 கிராமங்கள் கொண்ட நாடை மட்டும் மாத்தது இல்லாம அவர் தேவையான அளவு மக்கள்கிட்ட செல்வ செழிப்புகளும் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிருச்சு அந்த காலகட்டத்துல. ஆக அவரோட காலகட்டத்தை சேர்ந்தவங்க தான் நமது புத்தரும் ஜெயின மதத்தை மகாவீரரும். 2 பேரும் இவர் சம காலத்தவர். அவருடைய காலகட்டத்துல இருந்தாங்க. அவருக்கு பின்னால அவருக்கு ஆட்சிக்கு வந்த ஒரு பேர் அஜாதசத்ரு. அஜாதசத்ருன்றவரு பிம்பிசாரரோட மகன். அவரை கொன்னுட்டு இவர் ஆட்சிக்கு வராரு. இது ஜனநாயக முறைப்படி ஆட்சியில ஒவ்வொரு குழுவும் தலைமை தாங்கிட்டு இருந்ததை மாறி தன்னுடைய அப்பாவுக்கு அப்புறம் வேற யாருக்கா ஆட்சி போயிடுன்ற ஒரு தன்மையில தன் அப்பாவை கொன்னுட்டு தான் ஆட்சி பீடத்துக்கு அமர்ந்துகிறாரு. முதலில் இந்த ஜனநாயக முறை அங்க கைவிடப்பட்டு மறுபடியும் ஒரு மாற்றத்தை உண்டாக்குறது. ஆனால் அந்த பிரதேசங்கள் அதிகமான இடங்களில் ஜனநாயக முறை மற்றும் கடைபிடிக்கப்பட்டதாக சான்றுகள் இருக்கின்றன. இப்படி மாற்றங்கள் வந்த பிற்பாடு இந்த அஜாதசத்ருன்றவர் மிக திறமையான ஒரு ஆட்சியாளர் மட்டும் இல்ல, ஒரு பெரிய வீரராக மட்டும் இல்ல, நிறைய கிராமங்களை ஒன்னாக்கி அவருடைய நாட்டை பல்கி பெருக வச்சார். அவருடைய காலகட்டத்துல காந்தாரம் வர தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை பங்கெடுத்துக் கொண்டாரு. அது இல்லாம அவர் ஒரு பெரிய ராஜதந்திரி. அவருடைய காலகட்டத்துல புது வகையான எந்திரங்களை பயன்படுத்தினார். அது முக்கியமான எந்திரம்னாக்க ரதமுசாலி. அப்படின்னாக்கா நம்ம பென்கர் படத்துல
ரதத்துல கத்தி வச்சு போவாங்க பாத்தீங்களா, அது மாதிரி இவர் வந்து புது புது இந்த ரதத்துல கத்தி வச்சு வெட்டி எடுக்கக்கூடிய அளவுல ஒரு தந்திரமான ஒரு ரதத்தை தயார் பண்ணியிருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது மகாசில கண்டகா, இது வந்து கற்களை வீசுகின்ற எந்திரம். இது மாரி புது வகையில தன்னுடைய தோற்றத்தை செஞ்சு காட்டுறதுனால மகதத்தின் அளவு காந்தாரம் உடையும் எல்லா இடத்துலயும் பழகுனுச்சு. இந்த இவருடைய காலகட்டத்துக்கு பிற்பாடு 9 பேர் ஆட்சிக்கு வந்தாங்க. அதுக்கு பிற்பாடு வந்தவங்க பேரு நந்த வம்சம். நந்த வம்சத்துல கொஞ்சம் ஆட்சி செய்யறாங்க. அந்த நந்த வம்சத்தை கொண்டுட்டு வெளியே மறுபடியும் வந்தவர் சந்திரகுப்த மௌரியர். சந்திரகுப்த மௌரியர் ஆட்சிக்கு வராரு. அவருக்கு உறுதுணையா இருந்தவர், ஆட்சி வரது உறுதுணையா இருந்தவர் வந்து சாணக்கியர், கௌடல்யர் சொல்லக்கூடிய அந்த நண்பருடைய உதவியால அவர் இருக்கிறாரு. இந்த சந்திரகுப்தர் காலத்துல அவர் வந்து கொஞ்ச காலத்துல ஜெயின மதத்துக்கு தன்னை மாற்றிக்கொள்கிறார். மாற்றிக்கொண்ட அவர் பிற்காலத்துல அந்தம காலத்துல அவர் என்ன செஞ்சாருனாக்க வடக்கிருத்தல் இந்த நோக்கோட தெற்கு வந்து கர்நாடக மாநிலத்தில் உள்ள சரவண பெலகோளாவுக்கு பக்கத்துல அவரு வடக்கு இருந்து உயிர் துறக்கிறார். இந்த சந்திரகுப்தருக்கு பின்னாடி ஆட்சிக்கு வந்ததுல முக்கியமான அவங்க சொன்னீங்கன்னாக்கா அசோகர். அசோகரை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவரு தான் ஒரு குறிப்பிட்டு ஏன் கூறி சொல்ல வேண்டியதுனாக்க, நம்ம இங்க சொல்ல மாரி இந்தியான்ற ஒரு பகுதியில அதிகமான இடத்தை ஆட்சி செய்த ஒரே மன்னர் அசோகர். மிக முக்கியமான குறிப்பு எடுத்துக்கங்க. இந்தியாவுல அவருடைய ஆட்சி காலத்துல வந்து தெற்கு மட்டும் இல்ல, தமிழ்நாடு இந்த தெற்கு மட்டும் கிடையாது, மீதி அனைத்து இடங்களையும் எல்லாம் பார்த்துருப்பீங்க. மீதி அனைத்து இடத்துங்களிலும் அசோகர் ஆட்சி கீழ் இருந்தது. இங்க தெற்கு மட்டும் கிடையாது. இதுக்கு பின் அதே மாதிரி ஆட்சிக்கு வந்த மிக முக்கியமான சொன்னீங்கன்னாக்கா ஆங்கிலேயர் ஆட்சி வந்தாங்க. ஆங்கில ஆட்சி காலத்துல இதே இந்தியா 3 பகுதியா பிரிஞ்சிருந்தது. அவங்க கீழே இருந்ததுங்க. அடுத்தது அதே போன்ற பிரெஞ்சு மற்ற ஆட்சியாளர் கையில் இருந்த ஒரு பகுதி. அடுத்தது அரசாங்கத்தில் இருந்த ராஜாக்கள் என்று சொல்லக்கூடிய அவங்க கையில் இருந்த ஆட்சி. அதாவது 3 பங்கு அது பிரிஞ்சிருந்துச்சு. ஆனா அசோகர் காலத்துல முழுமையா இருந்தது இவர் கையில தான். இவர் ஒரு பௌத்த மதத்தை சார்ந்தவர். இவருடைய காலத்துல தான் பௌத்த மதம் உலகம் முழுவதும் பரவியது. இவருடைய கடைசி வாரிசு, இவருடைய காலத்துக்கு கடைசி வந்தது பிரகத்ரத்தா. இவரை பத்தி சரித்திரத்தில் பலவையா சொல்லுவாங்க, அது நமக்கு தேவையில்லை. இந்த பிரகத்ரத்தான்றவருடைய படை தளபதியா இருந்த ஒரு பேரு புஷ்யமுத்திர சுங்கர். இவங்க 2 பேரும் படை தளபதி இல்லைன்னா இந்த படையை பார்க்கிற அணிவகுத்து செயல்றப்ப புஷ்யமுத்திர சுங்கர் பிரகத்ரத்தாவை கொண்டுட்டு ஆட்சி பிடித்துக்கு அமர்றார். இது நடந்தது கிமு 185. இந்த மகத பேரரசு ஆரம்பிச்ச காலம் கிமு 642. அப்ப ஆரம்பிச்ச கடைசியா வர்றது கிமு 185. இது வரைக்கும் மகத பேரரச ஆரியர் அல்லாதவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். இந்த புஷ்யமுத்திர சுங்கன் தான் முதல் வரக்கூடிய ஆரியர். இதற்கு பின் ஆரியருடைய மாற்றங்கள் வருகிறது. அதை பற்றி நாம் அடுத்த இதுல நம்ம விவரமா பார்ப்போம். இப்ப நம்ம ஒரு முக்கியமான செய்தி நம்ம சொல்லி நாங்க இந்த பதிவை ஆரம்பிக்க போறப்ப எங்களுக்கு ஒரு திட்டம் இல்லை. திடீரென்று ஒரு நாள் எங்களுக்கு ஒரு செய்தி வந்துச்சு. அப்ப நம்ம RN ரவி அவர்கள் இந்த முழு இந்தியாவை ஆரம்பிக்க முக்கியமான காரணமாக இருந்தவர்கள் ரிஷிகளும் மற்றவர்கள் என்று ஒரு குறிப்பிட்டிருந்தாரு. இப்ப நம்மளுடைய பதிவுல நீங்க முழுமையா பார்த்திருந்தீங்கன்னாக்க உங்களுக்கு கிடைத்திருக்க செய்தி, இந்த பெரிய அனைத்து இந்தியாவையும் ஆளக்கூடிய தகுதியாக மாறியவர்கள் ஆரியர்கள் அல்லாதவர்கள்லாம். இதுல எந்த வகையிலுமே ரிஷிகளின் பங்கோ மற்ற யாருடைய பங்கு இங்க கிடையவே கிடையாது. இதுல பொய்யான செய்திகளை சொல்றவங்களை நம்பாதீங்க. அப்படி பொய்யான செய்திகளை சொல்றவங்களுக்கு சரியான பதில் சொல்றதுக்கு தான் நம்ம இந்த பதிவுகளை போட்டுக்கிட்டு இருக்கோம். நல்லா தெரிஞ்சுக்குங்க. அவருடைய பொய்யான செய்திகளை நம்ப வேண்டாம். இது பேர் நிறைய பேர் அவரு துணை நின்று வாழ் பிடிக்கிறவங்க ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. மறுபடியும் அதை திருப்பி சொல்லுவாங்க. நம்பாதீங்க. முதலில் இந்தியாவை ஆட்சி செய்தது ஆரியர்கள் அல்லாதவர்களே. கிமு 185 ஒரு முக்கியமான காலகட்டமாக அம்பேத்கர் சொல்கிறார். எந்த வரலாற்று ஆராய்ச்சியாளர்களும் வரலாற்று செய்திகளும் இந்த கிமு 185 சர்வ சாதாரணமா கடன் செல்வாங்களே தவிர இதுல முக்கியத்துவத்தை யாரும் சொல்ல மாட்டாங்க. இதுல முக்கியத்துவத்தை சொல்றதை நம்ம அடுத்த பதிவுல நம்ம போட போறோம். அந்த இதுல இந்த செய்திகளை முழுமையா உங்களுக்கு தந்து வேண்டிய செய்திகளை தருவோம் சொல்றோம். அதை பார்த்துக்குங்க நீங்க தயவு செய்து. அந்த 185 கிமு 185 நடந்த பிரச்சனைகளை அம்பேத்கர் ஒரு புரட்சி என்று சொல்கிறார், மறுபுரட்சி என்று சொல்கிறார், புரட்சிக்கு எதிர் புரட்சி சொல்கிறார். அதாவது புத்தர் தோன்றிய காலத்தை புரட்சி காலம் என்றும்
புத்தருக்கு பின்பு நடைபெற்ற இந்த கிமு 185 அவர் எதிர் புரட்சி என்று வர்ணிக்கின்றார். ஏன் என்றால் இதற்கு பின்னால் இந்தியாவில் இன்றைக்கு இருக்கின்ற சமூக நிலையின் தோற்றங்கள் ஆரம்பிக்கிறது. ஆக கிமு 185 மற்ற வரலாற்று ஆசிரியர்கள் கடந்து சென்றாலும் இதன் முக்கியத்துவத்தை முதலில் எடுத்துரைக்கின்ற அம்பேத்கருடைய அத்தனை பகுதிகளையும் அடுத்த பகுதியில் நம்ம புரட்சியின் எதிர் புரட்சி என்ற தலைப்பில் நம்ம பார்ப்போம் என்று சொல்லி உங்களை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.